அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஊழலை செல்வ பெருந்தகை அரங்கேற்றி இருக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றி இருக்கின்றார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வ பெருந்தகை என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் எனும் பெயரில் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவை சார்ந்த செல்வ பெருந்தகை செய்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு திமுக அரசும் உடந்தையா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்வதற்காக 524 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 7 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் 54 பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல இடங்களில் பயனாளிகளுக்கான அந்த கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அதில் முறைகேடு நடந்திருப்பதாக பதிவு செய்திருக்கின்றார். தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை செல்வ பெருந்தகையின் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது திமுக அரசுக்கு தெரியாமலா நடந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்காக திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 7 சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஜென் கிரீன் லாஜிஸ்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற தனியார் நிறுவனத்துக்கு வங்கி கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் இடையே அந்த கடந்த 2023ஆம் ஆண்டே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த நிறுவனத்தினுடைய பதிவு அலுவலக முகவரி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய அலுவலக முகவரியாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டு தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளார். நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு.